நான் இப்போ எங்கே இருக்கேனா, என் பின்னால் என்னது இருக்குன்னா அட ஆமாங்க, நம்ம இப்போ உலக அதிசயமான தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா சிட்டியில் இருக்க தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு வெறும் 2000 செலவு பண்ணி தான் நம்ம திருநெல்வேலியிலேருந்து நம்ம வந்திருக்கோம். நான் எப்படி இங்கே வந்தேன், ஷாஜகான் மும்தாஜோட ஸ்டோரி எல்லாமே பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோங்க. நேற்று நைட்டு நம்ம ஆக்ரா நைட் லைஃப்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நேராக இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டோங்க. இதுதான் நீ சொன்ன ஃப்ரீ ஸ்டேயாடா அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாங்க, இதுதான் நான் சொன்ன ஃப்ரீ ஸ்டே. இது வந்து எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. நம்ம இங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம தாஜ்மஹாலுக்கு தான் கிளம்ப போகிறோம். மணி கரெக்டாக 6 மணி ஆகுதுங்க. நம்ம டுக் பிடிச்சி நேராக தாஜி என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. செம அழகாக இருக்குதுங்க இந்த என்ட்ரன்ஸை பார்க்குறதுக்கு. அங்கே சின்ன குழந்தைங்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காங்க. கிரவுண்டே பார்க்குறதுக்கு செம நீ அழகாக இருக்குது. மணி 6 மணி தான், இப்போவே இருந்து விளாண்டுருக்கானுவ. எங்கள் கேப்டன் பாஸ் மட்டும் இப்போ வந்திருந்தா கூட்டி போய் மேட்சை கழிச்சு சொல்லியிருக்கலாம். தாஜ்மஹால் சன்ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாலேயே ஓப்பன் பண்ணி வருவாங்க. நீங்கள் தாஜ்மஹால் வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு க்ரௌட் இருக்காது. நீங்கள் கரெக்டாக ஒரு 5:30 ஆக்குலாம் இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஆனால் நீங்கள் யாருனா வரதா இருந்தால் கரெக்டாக 5:30க்கு எங்கள் என்ட்ரன்ஸ் கேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு க்ரௌடுமே இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தாஜ்மஹால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாங்க. அதே மாதிரி நீங்கள் வரதா இருந்தால் உங்களோட பேக்ஸு அந்த மாதிரி உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே ரயில்வே ஸ்டேஷன்லேயே லாக்கர் ரூம்ஸ் உண்டுங்க, அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே தாஜ்மஹால்லையுமே நம்ம வெஸ்டர்ன் கேட் அந்த ஏரியாவில் ஒரு லாக்கர் ரூம்ஸ் இருக்குது. நம்ம அங்கே தானே வச்சுக்கலாம். நான் இப்போ அங்கே வைக்கிறதுக்கு தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். உங்கள் யாருக்குன்னா யூடியூப் சஜஷனில் நம்மளோட சேனல் வந்துருந்துச்சுன்னா அது யூடியூப் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்குன்னு தாங்க அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணி அங்கே உள்ள லோக்கல்ஸோடு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரியல் எமோஷன்ஸ் அண்டு ரா ஸ்டோரிஸு எல்லாத்தையுமே நம்ம ஹானஸ்ட்டாக நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம எல்லா சிட்டிஸை பற்றியுமே அதே மாதிரி நான் வந்து ட்ராவல் பண்ணி நான் கற்றுக்கிட்டது, அதே மாதிரி நான் இன்னும் கற்றுக்கிட்ட போகிறது, அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதே மாதிரி நான் இன்னும் தெரிஞ்சுக்க போகிறது எல்லாத்தையுமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணுக்காண்டி தான் இந்த ஒரு சேனலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. அதனால் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கிறதுனாலுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா ட்ராவல் வந்து ஒரு நெசசரி ஒரு இன்றியமையாதது. ஏன்னா ட்ராவல் வந்து லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பயணப்பட்டு ஆகணும். அதனால் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். அதுலேயும் மஸ்ட் ட்ரை சோலோ ட்ராவலிங். இதுதான் நான் சொன்ன லாக்கர் ரூமுங்க. இதுக்குள்ளே தான் நம்ம பேக்ஸ் எல்லாத்தையுமே லாக்கரில் வச்சுட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாங்க. இதுக்குள்ளே மேக்ஸிமம் 20 ருபீஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போய் பார்த்துட்டு சொல்கிறேங்க. நம்ம பேக்கெல்லாம் உள்ள லாக்கர் ரூமில் வச்சாச்சிங்க. இதுக்கு 20 ரூபா தான் கேட்குறாங்க. அதுமாதிரி அவங்க தர அந்த ரசீதை வந்து துடைக்காமல் வச்சுக்கோங்க. அது தொலைஞ்சிட்டுனா பேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாயிருங்க. எங்கள் லாங்குவேஜும் நமக்கு தெரியாது, அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் ரசீதை பத்திரமா வச்சுக்கோங்க. மணி இப்போ அதிகாலை 6:15 ஆகுதுங்க. ஆனால் 6:15க்கே பாருங்கள் எவ்வளோ பேர் குடும்பமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. எதையும் தாங்க இங்கே தாஜ்மஹாலுக்குனா கப்புள்ஸ்லாம் வருவாங்கன்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் தாஜ்மஹாலில் அவ்வளோ குடும்பங்கள் வராங்க. இங்கே பாருங்கள் பின்னால் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்கன்னு. முன்னாலேயும் நிறைய பேர் போகிறாங்க. நீங்களுமே தாஜ்மஹால் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஈஸியாக கிளம்பி ஆக்ராவுக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்துடுங்க. ஆக்ராவிலேருந்து வெறும் 20 ரூபா தாங்க, தாஜ்மஹாலுக்கே வந்துடலாம். இங்கே வந்து நிறையா டூரிஸ்ட் கைடெலாம் இருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் நான் டூரிஸ்ட் கைடெலாம் எடுக்கலைங்க. இங்கே எப்படியும் நிறையா பேர் நம்ம உள்ளே எடுப்பாங்க. நிறையா ஃபாரினர்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அப்படியே ஹிஸ்ட்ரிலாம் அவங்க சொல்லும் போது நம்ம அதை அப்படியே சரின்னு கேட்டுட்டு அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். ஃப்ரீயாகவே நம்ம கைடு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அதுக்காட்டி மெனக்கெட்டு சைடு எடுத்து 1000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு யாரும் எடுக்கையில் நம்ம அப்படியே கேட்டுட்டு முடிச்சிட வேண்டியதான். இதுதான் ஒரு சிம்பிள் டிப்ஸ். தாஜ்மஹாலுக்கு உள்ளே போனோன்னா கரெக்டாக 50 ரூபா டிக்கெட்டுங்க. இங்கே கவுண்டர்லேருந்து எடுத்தால், நம்ம ஆன்லைன்லேயே எடுத்தால் 45 ரூபா வரும். அதேமாதிரி தாஜ்மஹாலுக்குள்ளே அந்த டாம்பு இருக்குது அந்த ஏரியாக்குள்ளே அந்த கல்லறை இருக்க அந்த இன்சைடு போனோன்னா அதுக்கு வந்து 200 ரூபாங்க. நீங்கள் உள்ளே போய் அந்த கல்லறையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 200 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போகலாங்க. ஆனால் நான் இப்போ உள்ளே போகலைங்க. நான் வெளியே அந்த சரௌண்டிங்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்.
நீங்கள் யாருன்னா தாஜ்மஹால் வரப்போ வீக் டேஸ் அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் கவுண்டரில் இருந்து லைன்ல வாங்கிக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே மக்களோட மக்களாக ஒன்றா நின்று டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். அதேமாதிரி வீக்கெண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பயங்கர குறைவாக இருக்குங்க. அதனால் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதான் நல்லது. இன்றைக்கி நான் வந்திருக்கிறதுமே வீக்கெண்டு தான். ஆனாலுமே நம்ம கவுண்டரில் போய் தான் டிக்கெட் வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம காலையிலேயே வந்துட்டதுனால அந்தளவுக்கு பெருசாக க்ரௌடு இருக்காது. அதனால் நம்ம கவுண்டரில் நின்று அப்படியே டிக்கெட் வாங்க போகிறோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கவுண்டரில் நின்று டிக்கெட் வாங்குற லைனில் நின்று வாங்கினா தான் அது நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. அதனால் நம்ம எப்போதுமே கவுண்டரில் நின்று தான் வாங்குவோம். மணி இப்போ ஒரு 6:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க இப்போவே. இதுவே நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 மணி அந்த மாதிரி வந்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. ஹை சோட்டு. 1 5 आदमी के दे दीजिए तो भैया। அவ்வளோதாங்க, நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இது 50 ரூபா ரேட்டு. அதுமாதிரி இந்த டிக்கெட்டு கூட ஒரு டோக்கன் வேறு நமக்கு தருவாங்க. இந்த டோக்கன் நம்ம தொலைச்சிடக்கூடாது. இது தொலைச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தொலைச்சேன். என்ன பாய், தேங்க்யூ. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ டோக்கன் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம். இங்கே எல்லாருமே கப்புள்ஸாக வந்திருக்காங்க. நான் ஒருத்தன் தான் சிங்கிளாக வந்து சுற்றிட்டு கிடக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். அவ்வளோதாங்க, இதுவும் நல்லா தாங்க இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போய் வைப் பண்ண வேண்டியதான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, அப்படியே இந்த நேராக போய் அந்த லெஃப்ட்டு திரும்பினோன்னா தாஜ்மஹால் தெரிஞ்சிருவாங்க. அந்த அங்கேருந்து பாருங்கள், அந்த தெரியுது பாருங்கள் தாஜ்மஹால் கோபுரம். அப்படியே நேராக போய் அங்கே உள்ளே போய்ட்டால் ஃபுல்லாக உள்ளே போயிடலாம். இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஷாஜகான் மும்தாஜ் எவ்வளோ லவ் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மும்தாஜுக்கு மட்டும் தெரியாதுன்னு. ஆனால் மும்தாஜுக்குமே ஷாஜகானோட லவ் எல்லாமே தெரியுங்க. நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே நிறையா ஸ்கேம்ஸ்லாம் நடக்குங்க. அதில் ஒரு ஸ்கேம் தான் அந்த ஃபோட்டோ ஸ்கேமு. இது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலே நல்லா பார்கியூ பண்ணி முதலே ரேட்டு பேசி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே ஷாஜகான் எந்த அளவுக்கு மும்தாஜ் மேலே காதல் வச்சுருந்தாங்களோ அதே அளவுக்கு மும்தாஜுமே ஷாஜகான் மேலே காதலோடு தாங்க இருந்தாங்க. அதனால அந்த காதலுக்கு கிடைச்ச ஒரு இது தாங்க இந்த தாஜ்மஹால். ஏன்னா நீங்களே பாருங்கள், இவ்வளோ பெரிய உலக அதிசயத்தையும் ஒருத்தங்க நினைவாக மட்டுமே ஒருத்தர் கட்டியிருக்காருன்னா அவங்க எந்த அளவுக்கு அதுக்கு ஏற்றவங்களாக இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம அந்த மைனாபுர வில்லி ஆட்டம் அந்த மாதிரி கேரக்டராக இருந்தால் ஷாஜகான் இதை கட்டியிருப்பாங்களா? இல்லை. ஏன்னா மும்தாஜ் வந்து பிரசவத்தமாக இருக்கும்போது கூட போர்க்களத்தில் ஷாஜகானோட தாங்க இருந்தாங்க. நீங்கள் சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க, ஷாஜகான் லவ் எல்லாத்துக்கும் தெரியும், மும்தாஜுக்கு தான் தெரியாமல் போய்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ நிறைய இது வரும். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. மேபி அது படத்துக்காண்டி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. மேபி நான் கூட இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால் அதே மாதிரி ஒரு ரீல் போட்டோன்னா போட்டிருப்பேங்க. ஷாஜகானுக்கு மொத்தமாக 6 ஒய்ஃப் இருக்கிறாங்க. அதில் 3வது ஒய்ஃப் தான் நம்ம மும்தாஜ் மஹால். அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 5 வருஷமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மற்ற கல்யாணங்கள்லாம் அரசியல் கல்யாணங்கள். அந்த காலத்தில் வந்து அரசியல் கல்யாணங்கள் வந்து மன்னர்கள் எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த
இன்னுமே மும்தாஜ் ஷாஜகானோட லவ்வை பற்றி சொல்லணும்னா ஷாஜகான் வந்து போருக்கு போயிட்டாருங்க. மத்திய பிரதேச அந்த மாநிலத்தில் புர்கான்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் போயிட்டார். அந்த டைமில் கூட மும்தாஜ் வந்து அவங்க கூட தான் இருந்தாங்க. மற்ற மனைவி எல்லாமே அவங்க வந்து இங்கே கூட்டையாக இருந்தாங்க. ஆனால் மும்தாஜ் வந்து ஷாஜகான் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி போர் டைமில் தான் மும்தாஜ் வந்து ஒரு 14வது அவங்க வந்து குழந்தை பெற்றெடுக்க அந்த டைமில் பிரசவ டைமில் தான் அவங்க இறந்துட்டாங்க. அப்படி இறந்த மும்தாஜ் அவங்களுக்கு தான் ஷாஜகான் இவ்வளோ பெரிய கல்லறையை கட்டி அதுக்குள்ளே மும்தாஜ் அவங்கள புதைச்சிருக்காங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க பாருங்க, அதான் அங்கே மும்தாஜ் ஷாஜகான் அவங்களோட கல்லறை இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான வழி. நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்தப்போவே உள்ளே போய் பார்த்துட்டேங்க. அதனால் நான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு போகலை. தென் அதே மாதிரி இந்த ட்ரிப்பு என்கிட்ட அவ்வளோவா காசும் இல்லைங்க. அதனால் நம்ம உள்ளே போகலை. நீங்கள் ஒருவேளை வரப்போ டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கேயுமே டிக்கெட் கொண்டு இருக்குங்க. நீங்கள் இங்கே டிக்கெட் எடுத்து கூட நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே வீடியோகிராஃபிங் அந்த மாதிரி எதுவுமே அலௌடு இல்லைங்க. அலௌடு இருந்தால் கூட நான் போய் எடுத்து உங்களுக்கு எடுத்து காட்டலாம் வீடியோ எடுத்து. ஆனால் எதுவுமே அலௌடு இல்லை. அதனால் நம்ம ஏன் 200 செலவு பண்ணி போகுதுன்னு தான் போகலை. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால. ஆனால் ரீசெண்டாக விஜய் சித்து விலாக்ஸ் அவங்க இங்கே வந்திருக்கப்போலாம் உள்ளே போய் வீடியோ எடுத்து விலாக் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்களா இல்லாட்டி தெரியாமல் எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் உள்ளே வீடியோகிராஃபிக்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மும்தாஜோட பிரிவு வந்து ஷாஜகானை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஷாஜகான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருந்தாங்க அவங்க மும்தாஜை பிரிஞ்சு இருக்கிறதில். நெக்ஸ்ட் அவங்க அப்படியே அலோன் ஆகியிருந்தாங்க. தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டுதாங்க. அந்த மாதிரி தனிமைப்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து வெளியே வராங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழித்து தான் அவங்க வெளியே வரதா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்ட மன்னர்களுக்கே இந்த நிலைமைனா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் பாருங்க. அதுக்கடுத்து வெளியே வந்து தான் ஷாஜகான் கிட்ட அவங்களோட காதல் மனைவி மும்தாஜ் அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே அவங்க இறந்த அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான உலகமே வியக்க அளவில் ஒரு நினைவு சின்னம் கெட்டுறதா அந்த பிளானை வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்லி அதுக்கான திட்டங்கள்லாம் தீட்டி கிட்டத்தட்ட 22 வருஷமாக 20,000 லேபர்ஸை வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கற்கள் கிரானைட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தாஜ்மஹாலில் 4 பக்கமே ஒரு 4 தூண்மை இருக்கலாங்க. அதுவுமே லைட்டாக சாஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு பூகமோ அந்த மாதிரி வந்தாலுமே வெளியோடி விழுகிற மாதிரி அப்போவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷாஜகான் அவருக்காண்டியும் ஒரு பிளாக் தாஜ்மஹால் கட்டலான்னு ஒரு பிளான்லாம் போட்டு பேஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள், நேற்று நம்ம அங்கே தான் போயிருந்திருப்போம். அதுதான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பிளான் போயிட்டுருக்கிற சமயத்தில் தான் ஷாஜகானை வந்து அவங்களோட மகன் வந்து அவுரங்கசீப் அவர் வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணி ஆக்ரா கோட்டையில் அடைச்சிருப்பாங்க. நான் இதோட 5வது டைமு தாஜ்மஹால் வந்திருக்கேங்க. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு சின்ன ஃபோட்டோ கூட இல்லைங்க நான் தாஜ்மஹாலில் இருக்க மாதிரி. ஏன்னா ஒருத்தர் யார்கிட்டையாச்சும் கேட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு கேட்குற அளவுக்கு கூட நான் இன்ட்ரோவர்ட்டாக ஆனவன். ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா நான் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சர். காதலுக்கே சின்னமாக தாஜ்மஹால் அங்கே கூட நம்ம 90s கிட்ஸு சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கோம். சிம்பிள் ஆஃப் லவ் முன்னால் கூட நமக்கு ஒரு கருணம் கிடைக்கிற இல்லை பாருங்கள். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். அதேமாதிரி இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாருங்க, அதையும் ஒட்டிக்கிட்டேன். என்னன்னா அந்த தாஜ்மஹால் கட்டும்போது இங்கே வந்து வேலை பார்த்தவங்க ஒருத்தவங்க வந்து அங்கேயே லவ் ஆகிட்டான். அவங்க வேலை பார்த்த இடத்துல அவங்களே ஒரு கல்லில் வந்து அவங்க வேலை பார்த்தவங்க அவங்களோட லவ்வரோட பேரை செதுக்கி இங்கே தாஜ்மஹாலில் வச்சுருக்காங்களாம். அதனால் தாஜ்மஹாலில் ஒவ்வொரு கல்லுலேயுமே காதல் வாழ்ந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே பார்த்தோம். ஷாஜகானோட கடைசி காலத்தை நம்ம பார்க்கலாம். அவர் கடைசி காலத்தில் நம்ம இந்த போராளியிலே நேராக போனோம்னா ஆக்ரா கோட்டை இருக்கும். அதுலேயே அவர் ஒரு ரூமுக்குள்ளேயே அவங்கள வந்து அடைச்சிட்டாங்க. அந்த ரூமில் இருந்து அவர் ஆசையாக கெட்டின தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டு அவரோட காதல் மனைவி லைஃப் முடிஞ்சது. ஆனால் அவங்களோட காதல் தான் இன்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது உலகம் ஃபுல்லாக.
என்ன தான் ஜோடி ஜோடியாக தாஜ்மஹாலில் அவ்வளோதாங்க. ஃபைனலி நம்ம ஆக்ராவிலேருந்து கிளம்ப போகிறோம். அதுமாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே தாஜ்மஹால் லைஃப்பில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா தாஜ்மஹால் வந்து நம்ம இந்தியாவுடைய அடையாளமாக இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்க. அதே மாதிரி நம்ம மனுஷங்களோட அடையாளமாக இருக்கிறது லவ்வுங்க. அதனால் அன்பை பகிருங்கள். அவ்வளோதாங்க. ஸ்ப்ரெட் லவ். அன்பு தானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்ஸுங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து வெறும் 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 340 சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுவும் எந்த ஒரு எடிட்டிங்கு, யூடியூப் டெக்னிக்ஸ் எதுவுமே தெரியாமல் சும்மா போட்ட ஒரு பையனோட சேனல் வந்து இன்றைக்கி 340 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. அதுவும் நான்லாம் வெறும் 3 பேர் என் முன்னாடினாலே பேச கூச்சப்படுறாலே இன்றைக்கி 340 பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க இருக்குது. நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் அதேமாதிரி ஒரு ப்ராப்பரான எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதிலே ஒரு 3 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 340 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்ஸுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்யூச்சரில் சூப்பரான கண்டென்ட்லாம் உங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நம்மளோட நார்த் இந்தியாவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து தமிழில் போடுறதுனால எங்களால் எதுவுமே புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சேனலில் லைட்டாக நம்ம சேனல் வீடியோ வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இங்கிலீஷ்லேயுமே நம்ம அந்த விளாக்ஸை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடலாங்க ஒரு பிளானில் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கிலீஷில் போடுறதுனால நமக்கு குளோபல் லெவலில் ரீச் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிளானுமே நம்ம வச்சுருக்கோம். அதுமாதிரி ஃபியூச்சரில் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணது அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி நம்மளோட ட்ராவலை பற்றியோ இல்லாட்டி என்ன பற்றியோ நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம இருக்கோம். நம்ம லிங்க்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். நீங்கள் அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு ட்ராவல் பற்றி டவுட்னாலுமே எங்கிட்ட பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். லவ்.